ஒன் பீஸ் சீசன் 2 இப்போ ஓடிடியில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்குங்க தமிழ் டப்பில். எனக்கு ரொம்ப பிடிச்ச வெப் சீரிஸ். நான் வந்து அனிமி வந்து இன்னும் நான் பார்க்க ஆரம்பிக்கலை. அனிமின்னா நான் பார்க்கல. இதுதான் ஃபஸ்ட் டைமாக லைவ் ஆக்ஷன் வந்து நான் பார்க்குறேன். சீசன் 1 வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் மங்கி டி லூஃபி அந்த கேரக்டர் ரொம்ப எனக்கு பிடிக்குங்க. ரொம்ப மோட்டிவேஷனான ஒரு கேரக்டர். ஒன் பீஸை கண்டுபிடிக்கிற பயணத்தில் நம்ம மங்கி டி லூஃபியோட க்ரூ வந்து எந்தெந்த சவாலை சமாளிக்கிறாங்கங்கிறதான் இந்த சீசன் 2வோட ஸ்டோரி. எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கிராண்ட் லைனை வந்து கடந்து வந்துடுவாங்க. அந்த கிராண்ட் லைன்லேருந்து ஒவ்வொரு தீவாக இருக்குங்க. அந்த ஒவ்வொரு தீவிலையும் ரொம்ப பயங்கரமான ஆபத்தான ஆட்களும் இருக்காங்க. என்ன நடக்குன்னு நம்மளால் கணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சஸ்பென்ஸாக போகும். சீசன் 2ல் புது கேரக்டர் புது வில்லனுங்கெல்லாம் பார்க்கலாம். ஒவ்வொருத்தரோட தனித்திறமையும் நீங்கள் இந்த சீசன் 2ல் வந்து பார்க்கலாங்க. போர் அடிக்காமல் ஒவ்வொரு எபிசோடுமே செம்ம விறுவிறுப்பாக போகுது. மொத்தம் 8 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடுமே 1 மணி நேரத்துக்கிட்ட இருக்குங்க. இந்த 6வது எபிசோடு 7வது எபிசோடு தான் ரொம்ப லென்த்தாக இருக்கும். அந்த 2 எபிசோடும் சாப்பரோட ஸ்டோரி வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த சீசன் 2ல் டெக்னிக்கெலாம் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், ஒரு சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா பிரம்மாண்டமாக இருந்துச்சு. எபிசோடு 2ல் திமிங்கலம் ஒன்று இருக்குங்க. அவ்வளோ பெரிய திமிங்கலம், அதோட ஒரு ஸ்டோரி இருக்குங்க. அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நம்ம மங்கி டி லூஃபியோட கேரக்டர் செம்ம கேரக்டருங்க. எபிசோடு 1ல் அந்த கோமாளி இருக்காங்க பார்த்தீங்களா, சீசன் 1ல் வந்தாங்களே ஃபஸ்ட்டு டைமு வந்து அந்த கப்பலை வந்து நாஸ்தி பண்ணிடுவார். ஸோ அந்த பொண்ணு பேர் எனக்கு தெரியல, நல்லா குண்டாக இருக்கும். அந்த பொண்ணு இந்த எபிசோடு 1ல் வருவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு ஃபைட் ஒன்று நடக்குங்க. அந்த ஃபைட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. 8வது எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பீஸை தேடி போகிற பயணத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அலபெஸ்டாக்கு போகிறாங்க. அங்கே நம்ம இளவரசி விவி இருக்காங்களா, அவங்களோட ஸ்டோரி ஒன்று இருக்குங்க. நம்ம கேப்டன் மங்கி டி லூஃபியோட க்ரூ வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன் பீஸை தேடுற மாதிரி ஒரு ஸ்டோரி வருது. அது சீசன் 3ல் தான் காட்டுவாங்க. சீசன் 3ல் ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லனை வந்து எதிர்த்து அவங்க போராட போகிறாங்க. அவன் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறதுக்கான ஒரு பில்டப்பும் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சூப்பராக வந்து தமிழ் டப்பிங் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குங்க. கேட்குறதுக்கு வாய்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு அனிமையை வந்து லைவ் ஆக்ஷனை எடுக்கிறப்ப அவ்வளோ சவால்கள் வந்து இருக்கும். ஒரு சில சேஞ்ச்லாம் பண்ணுவாங்க அந்த லைவ் ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஒன் பீஸ் பார்த்தீங்கன்னா 2000 எபிசோடுக்கு மேலே போகுது அனிமியில். ஆனால் இது வந்து இப்போ தான் 2 சீசனே முடிஞ்சிருக்கு. 3வது சீசன்லாம் எந்த அளவுக்கு ஸ்டோரி போகும்னு தெரில. ஏன்னா வந்து நான் அனிமி வந்து சுத்தமாகவே இன்னும் பார்க்கல. அடுத்து ஒன் பீஸோட சீசன் 3க்கு ரொம்ப நான் ஆவலோட காத்திருக்கேங்க. எனக்கு இந்த வெப் சீரிஸில் ரொம்ப பிடிச்சது இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தாங்க. அந்த ஒன் பீஸ்ன்னு டைட்டில் போகிறப்போ ஒரு மியூசிக் ஒன்று வரும் பாருங்க, வேறு லெவலுங்க. அதை கேட்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இனிமையாக இருக்கும். ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு நல்ல வெப் சீரிஸ், போர் அடிக்காமல் நல்லா விறுவிறுப்பாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒன் பீஸ் வெப் சீரிஸை பாருங்க. ஃபேமிலியோட பார்க்கலாங்க. எந்த ஒரு அடல் கண்ணும் அதிகமான வராதுங்க. நாமி மட்டும் தான் அரை குறைமா ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வருவாங்க. அது ஒன்றும் பெருசாக தெரிஞ்சுக்காது இந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதனால் ஃபேமிலியோட இந்த வெப் சீரிஸ் வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ தமிழ் டப்பில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. சீசன் 1ஐயும் பார்த்துருங்க, சீசன் 2 அதுக்கப்புறம் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி வந்து புரியும். இதே மாதிரி வெப் சீரிஸ் ரிவ்யூக்கு, மூவி ரிவ்யூக்கு, நெட்ஃப்ளிக்ஸ் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.